மிகப்பெரிய குற்றம் அது. அந்த குற்றத்துக்கு ஹராத்துக்கு மன்னிப்பே கிடையாது. பல நூறு வருஷமா அந்த கந்தூரி விழாங்கிறது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அதை நடத்தக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, ஆடு கோழியை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்குறதோ இல்லைன்னா திடீர்னு உருவாக்குற மாதிரி இல்லை. நீங்க தானே எங்களை மேல போறது பிரச்சனை வரும்னு நீங்க தானே தடுக்கிறீங்க. அப்ப எல்லாரையும் தடுக்க. இந்துக்கள் தீபமேற்றம்னா முடியலை, இந்துக்கள் சிவராத்திரி கொண்டாடணும்னா முடியலை. ஆனால் யாரோ 4 இந்து ஏதோ ஒன்றில் சொல்கிறாருங்கிறதுக்காக தடை பண்ணிடுவான்ட்டு ஒருத்தரால் போக முடியுது. அசைவ சாப்பிட்றதை எடுத்து போட முடியுது, பட முடியுது, சிக்கந்தர் மலைன்னு பேச முடியுது, அது எல்லாம் முடியுது. ஆனால் என் சாமிக்கு எடுத்த முடியலையேங்கிற இந்த கோபம், நியாயமான கோபம் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் பிரச்சனை பண்றாங்க இஸ்லாமியர்கள் கிட்ட, நீ எடுத்துட்டு போக கூடாது, நீ எப்படி எங்க சாமி இருக்கிற மலைக்கு நீ இதை எடுத்துட்டு போவ அப்படின்னு கேக்குறாங்க. நான் மேல போவேன், பரப்பி வைப்பேன், சமூக வலைத்தளத்தில் போடுவேங்கிறது ஒரு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல. வகுப்பு வாரிய தலைவரா அவர் எதுக்காக தடை விதிச்சிருக்கீங்க என்னங்கறத கேட்கறதுக்கு தான் ஆய்வுக்கு போறார். ஆளே இல்லாத டீ கடையில் போய் காப்பி ஆத்துன மாதிரி ஆளே இல்லாத அங்க போய் அந்த தர்கால போய் என்னத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா இன்னொரு மதத்தினர் நீங்க மட்டும் போறீங்களே உங்களை நாங்க தடை பண்ணி நிறுத்திடுவோம்னு உங்களோட சக மக்கள் சக சகோதரரை தடை பண்றதுங்கிறது தப்பு இல்லையா? நாங்க மேல போனா பிரச்சனைன்னு சொல்றீங்களே, வேற மற்றவர்களை ஏன் சொல்றீங்கன்னு காவல்துறையிட்ட கேக்குறாங்க. எனக்கு சாப்பாடு ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம், இவனுக்கு ஏன் நீ சாப்பாடு கொடுத்தன்னு கேட்க கூடாது இல்ல? அப்படி இல்லை. அங்க போய் ஆடு பலி கொடுத்து கோழி பலி கொடுத்து சமைச்சு போடுவாங்க, நாங்க போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோம்னு சொல்றாங்க. அப்ப மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. தர்கால போய் கும்பிடுறதோ, இந்த அந்த சமாதி ஒன்று இருக்கும், அதான் சிக்கந்தர் பாதுஷாவோட சமாதோ இல்லை, அது பேரில் இருக்கிறது, அது முன்னால மண்டியிட்டு வணங்குவதோ ஹராம். இதுக்கு முன்னாடி இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தோம்னா முருகர் பெருமானுக்கோ இல்ல கடவுள்களுக்குமே கூட மாமிசம் படைச்சதெல்லாம் இருக்கு இல்லையா? தடுத்தா எல்லாரையும் தடுக்க, அனுமதிச்சா எல்லாரையும் அனுமதிக்க. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து வேத மறுமலர்ச்சி இயக்கத்தின் தலைவர் சித்தர் மூங்கிலடியார் சார். கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசலாம். வணக்கம். வணக்கங்க. திருப்பரங்குன்றம் மலை இப்போ மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான ஒரு விஷயமா மாறி இருக்கு. அங்கே சிக்கந்தர் பாக்ஷாவுடைய தர்காவும் இருக்குது, அங்கே சிவன் கோயிலும் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது. இத்தனை நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பல 100 வருஷமாக அங்கே போய் தர்காக்கு இஸ்லாமியர்களும் கோயிலுக்கு இந்துக்களும் போய் வழிபட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போது திடீர்னு அங்கே மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பினர் போராட்டத்தை முன்னிற்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களே நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் இருக்கோம், தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம்னு மக்கள் சொல்லும்போது இந்த அரசியல் கட்சியினர் இதை பெருசுபடுத்துகிறதா எல்லாராலையும் பார்க்கப்படுது. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் 2-3 வரிகள்லையே இருக்கிற பிரச்சனை என்ன, அதுக்கு என்ன தீர்வுங்கிறத சுருக்கமாக சொல்கிற மாதிரி எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கி ஒரு கேள்வி கேட்டீங்க. மிக சிறப்பான கேள்வி. அதாவது இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, மக்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கலாம், இந்துக்களாக இருக்கலாம், யாருமே பிரச்சனையை பண்ண விரும்பலை. அவங்கவங்க கோயிலில் அவங்கவங்க வழிபாடுகள் நடத்துகிறத தான் 2 மக்களும் விரும்புகிறார்கள். இது எப்போ பிரச்சனை ஆகுதுங்கும்போது அது ஒரு அமைப்புகளால், அது இது மட்டும்தான் வேணும், அதை கூடாது, அது மட்டும்தான் இது வேணும் அப்படின்ட்டு சொல்லி ஒரு சுமூகத்தை நோக்கி கொண்டு போகாமல் ஒரு போராட்டத்தை நோக்கி கொண்டு வரும்போது அது தீர்வுகளே இல்லாமல் தொங்கிக் கொண்டு இருக்கிறது. ஓகே, நம்ம இப்போ இந்த பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி என்ன அந்த திருப்பரங்குன்றம் மலையுடைய வரலாறு என்ன, அது ஆண்டாண்டு காலமாக எப்படி இருந்ததுங்கிறத முதல்ல மக்களுக்கு நம்ம எல்லார் பொதுமக்கள் பொதுவாக என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்துக்கள்கிட்ட கேட்டாலே இது யாருன்னா முருகப்பெருமானோட மலை அப்படி தான் சொல்லுவாங்க. உண்மையிலே அது முருகப்பெருமானோட மலை மட்டும் அல்ல. யார் என்னன்னா அது சிவபெருமானோட ஒரு தலம். முருகனோட வாழ்க்கையில் 2 முதன்மையான நிகழ்வுகள் அந்த திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. ஒன்று
சிவபெருமான் பார்வதிக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் பொருளை விளக்கி கொண்டிருக்கும் பொழுது அங்கே தற்செயலாக வருகின்ற நம்ம முருகப்பெருமான் காதில் விழுந்துருது. அது காதில் விழுந்த உடனே அவர் ஒரு பரவச நிலையில் அவர் முழுசு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். தன்னை மறந்த நிலையில் உலகத்தின் சிறந்த குரு ஒரு கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கிறார்னு காதில் விழுந்தோடனே அதை மயங்கி கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் நமது சட்டம் என்னென்னா, குரு நேரிடையாக சொல்லாமல் அதை இவர் மறைந்திருந்து பார்க்காட்டியும் யாருக்கு நேரடியாக சொல்கிறார்களோ அவர்கிட்ட சொல்லாமல் முழுவதையும் கற்றுக்கொள்வது முறை அல்ல அப்படின்ட்டு ஒரு விதிமுறை இருக்கிறது. இப்போ இந்த விதிமுறை கடவுளுக்கு பொருந்துமா பொருந்தாதாங்கிறதெல்லாம் இல்லை. கடவுள் வகுத்த விதிமுறைகளை இந்து மதப்படி கடவுள்களே நிச்சயமாக பின்பற்றுவார்கள், உறுதியாக பின்பற்றுவார்கள். கடவுள் விதித்ததை கடவுளே பின்பற்றலைன்னா வேறு மக்கள் எப்படி பின்பற்றுவாங்க? அதனால் முருகப்பெருமானே என்ன சொல்கிறான்னா, இதுக்குண்டான பரிகாரத்தை நானே தேடிக்கொள்கிறேன் என்ற பல நான் ஒவ்வொரு ஊராக போய் சிவன் கோயிலாக வழிபட்டு இன்றைக்கு இது இந்த இந்த இதற்குண்டான பரிகாரம் தீர்வு கிடைக்குதோ அன்றைக்கு நீங்கள் அருளுங்கள்ட்டு ஒவ்வொரு திருக்கோயிலாக போயிட்டு வரும்போது அது இறுதியாக நிறைவடைந்த இடம் தான் இந்த திருப்பரங்குன்றம். சிவபெருமானும் பார்வதியும் தோன்றி இதெல்லாம் உன்னுடைய தவறு இல்லைப்பா, சிவபெருமானுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்கேங்கிறது தெரியும், அதனால் இது முழுமையாக குருவுக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை, நீ மெய்மறந்து கேட்ட அவ்வளோதான், உனக்காக சொல்லப்பட்டது இல்லைன்னு நீயா நினச்சிக்கிட்டு இருக்கிறியே தவிர இது உனக்காகவும் சொல்லப்பட்டது தான், என் மூலமாக உனக்கு சொல்லப்பட்டது தான் அப்படியெல்லாம் சொல்லி அவர்களுக்கு விளக்கம் சொல்லி அது ஒரு நிகழ்வு இருக்கிறது. அடுத்தது முருகப்பெருமானோட திருமணமும் நிறைவேறுகிறது. இல்லை, முருகப்பெருமானத்தில் 2 இடம் திருப்பரங்குன்றத்தில் நடக்குது. நம்ம பார்க்க வேண்டியது இஸ்லாமியர்கள் இந்த சிக்கந்தர் பாதுஷா அவுலியா தர்கா எப்போ வந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அது 1300களில் தான் பாண்டிய அந்த மதுரை சுல்தான்கள் ஆட்சியில் வருது. இந்த சிக்கந்தர் பாதுஷாங்கிறவர் அந்த நம்ம 1370களில் ஆட்சி புரிஞ்சிருக்கிறார். அவருக்காக வைக்கப்பட்ட தர்கா தான். அவர் கெட்டினதாக இருக்கலாம், இல்லை அவர் சமாதியே கூட அங்கே இருக்கலாம். 2ல் 1. அந்த நேரத்தில் 1370 1370னால 700 ஆண்டுகள் இருந்திருக்குது. அது மாற்று கருத்தில் 700 ஆண்டுகள்ங்கிறது 43 லட்சத்தை கருத்தில் கொள்ளும்போது சின்னதாக இருக்கலாம். ஆனால் ஒரு மனித வாழ்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 700ங்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட கால அளவு. அதை அப்போ எளிதாக ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. அப்போ ஒரு பக்கம் முருகப்பெருமான் முதல் யுகத்திலிருந்து லட்சக்கணக்கான 40 லட்சத்துக்கும் மேலான வரலாறு இருக்குது. இன்னொன்று 700 ஆண்டுகள் அதுவே போற்றப்பட வேண்டியது தான். 700ங்கிறதுனால ஒதுக்கி தள்ளிடணும், ஏன்னா இருந்துருச்சுது வந்துருச்சுது. அதுலேயும் இந்த விழாங்கிறது கந்தூரி விழாங்கிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற விழா. 700 வருடங்களுக்கு மேலே இருக்குது. பல 100 வருஷமாக அந்த கந்தூரி விழாங்கிறது கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திடீர்னு அதை நடத்தக்கூடாது, மாமிசத்தை சாப்பிடக்கூடாது, ஆடு கோழியை கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை பூதாகரமாக்குறதோ இல்லைன்னா திடீர்னு உருவாக்குற மாதிரி இல்லையா? அந்த பிரச்சனை திடீர்னு உருவாகிறது தான், உண்மையிலே அது உருவாகிறது தான். ஆனால் அது தூண்டக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னங்கிறது வரலாறை பார்த்துட்டோம். அப்போ 700க்கும் உரிமை இருக்குதுன்னு தான் ஒத்துக்கணும். ஆனால் 40 லட்சத்துக்குள்ள உரிமையை மறுத்துடக்கூடாது. 700க்குள்ள உரிமையை போற்றும் பொழுது 40 லட்சத்துக்கு உரிய அதுக்குண்டான மரியாதை 2 முதன்மையும் கொடுக்கத்தான் செய்யணும். இப்போ இது ஏன் பிரச்சனை ஆகுதுன்னு பாருங்கள். 1994 நீதிமன்ற ஆணை இருக்குது. மேலே போய் இந்த திருவண்ணாமலை மாதிரி கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு இருக்குது. இந்துக்களுக்கு சிவராத்திரி மேலே கொண்டாடணும். ஏன்னா முருகப்பெருமானுக்கு இருந்த அந்த பிரச்சனையே தீர்த்து வைத்த சிவபெருமான் நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார். அவருக்கு சிவராத்திரி கொண்டாடாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக 2 நிகழ்வுகளுக்கு தான் மேலே போகணுன்ட்டு விருப்பப்படுகிறார்கள். 1994 நீதிமன்ற ஆணை வந்துருச்சு. அந்த ஆணைங்கிறது அந்த மலை அடிவாரத்தில் முருகன் கோயில் இருக்குது. அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுங்கிறது மலையில இடையில இருக்கு, உச்சியில இடைப்பட்ட இடத்துல இருக்கு. அப்போ அந்த சிவராத்திரி கொண்டாட்டமோ தீபமோ அந்த கோயில்ல அந்த வளாகத்துக்குள்ள அப்படிங்கிறது தீர்ப்பு இருக்கா, இல்லைன்னா உச்சியில ஏதணுங்கிற தீர்ப்பு இருக்கா? இல்ல உச்சிக்கு போகணும்ல, அந்த மலைக்கு போகணும்னு இருக்குது. அப்ப அந்த கோயில் இருக்கிற இடம் எடுத்துக்கலாம். கோயில் இடம் இருக்கு, கோயில்ல இடம் இருக்கு. அது எந்த இடத்துல சரியாக இருக்கணுங்கிறதுல அந்த மலை மேலே ஏற்றணும் இருக்கு. மலை உச்சியா மலை இடையான்ட்டு இல்லை. ஒரு மலையில தீபம் ஏற்றும் பொழுது எப்போ உச்சியில ஏற்றினா தான் எல்லா இடத்துக்கும் தெரியும். அதனால் மலையில் ஏற்றனாலே உச்சியில் ஏற்றணும் தான். கோயில் நீங்கள் சொன்ன மாதிரி இடையில் இருக்கிறது.
இப்போ இது ஒன்று இருக்கட்டும். இப்போ அடுத்தது இது செயல்படுத்தப்படவே இல்லை. இப்போ இந்த ஆதங்கம் இந்துக்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லை, நம்ம சிவராத்திரி கொண்டாட முடியலையா, நம்ம சிவபெருமானுக்கு அங்கே மலையில் அதில் ஏற்றுறதுக்கு அனுமதி இல்லையா, அரசாங்கம் அனுமதிக்க மாட்டேங்குது. இன்னும் வேடிக்கை என்றால் இந்து சமய அறநிலையத்துறையே அதை மறுக்குது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்து சமய அறநிலையத்துறையை நம்ம மறுக்குது. அந்த அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் தான் அந்த முருகன் கோயிலும் இருக்குது, அந்த சிவபெருமான் கோயிலுமே அங்கே தான் இருக்குது. இத்தனை வருஷம் நடைமுறையில் இருந்தது, இப்போ திடீர்னு மாத்திரப்போ இரு மதங்களுக்கு இடையே பிரச்சனை வந்துருங்கிறதுனால அவங்க மறுக்கிறாங்களா? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? 30 வருடங்களுக்கு நீதிமன்ற ஆணை, ஒரு நீதிமன்ற ஆணையை செயல்படுத்துறது ஒரு அரசாங்கத்தின் கடமை இல்லையா, ஒரு அரசாங்கத்தின் துறையின் கடமை இல்லையா? இந்து கோயில்களை பராமரிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அந்த துறையின் கடமை இல்லையா? இதை செயல்படுத்தணுங்கிற ஆதங்கம் இருக்குது. இந்த நேரத்தில் ஆய்வு பண்ணுறட்டு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் வக்ஃபு வாரியத்தின் தலைவராகவும் இருக்கிறார், நான் அங்கே போகிறேன்ட்டு கூப்பிட்டு போகிறார். அது கூட இதுக்கு இடையில கூட போயிருந்துருக்கலாம், பல நாட்களாக போயிருந்துருக்கலாம், அதுலேயும் ஒன்றும் இல்லை, அதுவுமே பிரச்சனை ஆகியிருக்காது. இவர் போனதோடு போயிட்டு வந்திருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுற்றிலும் அசைவ உணவுகளை வச்சு படம் எடுத்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்கிறாரு, பிரியாணி நான் சாப்பிட்டதாக யாரும் சொன்னாலும் அது உண்மையல்ல, அது கிடையாது, நான் பதவி விலக தயாருங்கிற வரைக்கும் சொல்லியிருக்காரு. அதாவது பிரியாணி சாப்பிடலன்னு சொல்லியிருக்கிறாரு, பிரியாணி கொண்டு போகலன்னு கூட சொல்லியிருக்காரு. ஆனால் அசைவம் அங்கே கூட வந்தவங்க சாப்பிடலன்னு சொல்லலை, அசைவ பொருட்கள் அங்கே இல்லைன்னு சொல்லலை. இப்போ 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 இந்த சூழலில் இதை படம் எடுத்து வலைத்தளங்கள் அப்படியே பரப்பி, ஏற்கனவே நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இந்த சிக்கந்தர் மலை அப்படிங்கிற அந்த கோரிக்கையை 4 பேர் எழுதி வைக்கும் பொழுது இந்த இந்துக்களுக்கு இன்னும் வேகம் கூடுகிறது. ஏற்கனவே நம்ம விழா கொண்டாட முடியலை, அப்போ ஒரு வக்ஃபு வாரியத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற நினச்சிக்கிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியுது, படம் எடுத்து போட முடியுது, இந்த அசைவ சாப்பிட்றதை எடுத்து போட முடியுது, பட முடியுது, சிக்கந்தர் மலைன்னு பேச முடியுது, அது எல்லாம் முடியுது. ஆனால் ஏன் சாமிக்கு எடுத்த முடியலையேங்கிற இந்த கோபம், நியாயமான கோபம் இருக்குது. இந்த நியாயமான கோபத்துக்கு அதுக்காக வழிபாட்டை தற்காலம் நடந்துகிட்டு இருக்கிற வழிபாட்டை மறுக்கணுங்கிறத நான் சொல்ல வரல. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, தீபம் ஏற்றணும், நீதிமன்ற ஆணை இருக்குது, அதை அரசு நடைமுறைப்படுத்தலை, இதெல்லாம் சரியான கேள்வி நீங்கள் கேட்குறீங்க, ஓகே. ஆனால் ஒரு வகுப்பு வாரிய தலைவர் போனதுங்கிறது சாதாரணமாகவோ சும்மா அவர் போல, திடீர்னு இத்தனை வருடமாக பழக்க வழக்கத்தில் இருந்த ஆடுகளையோ கோழி கொண்டு போய் அங்கே பலி கொடுக்குற ஒரு விஷயம் அவங்களுக்கு பின்பற்றிட்டு இருக்காங்க. டக்குன்னு கொண்டு போக கூடாதுன்னு புதுசாக ஒரு தடையை சொல்கிறாங்க. அப்போ தான் வகுப்பு வாரிய தலைவராக அவர் எதுக்காக தடை விதிச்சிருக்கீங்க என்னங்கிறத கேட்கறதுக்கு தான் ஆய்வுக்கு போகிறார். அப்படி அந்த தடை விதிக்கலைன்னா அவங்க போயிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி அவர் நான் சாப்பிடல அப்படின்னு தான் சொல்கிறார், அதே மாதிரி அவரை சாப்பிடல. அது மாதிரி காவல்துறையிட்ட பேசினா அந்த காணொலியும் இருக்குது. காவல்துறையினர் ஆடுகளை தான் எடுத்துகிட்டு போகக்கூடாது, கோழி எடுத்துகிட்டு போகக்கூடாது, அசைவம் சமைச்ச சாப்பாடை கொண்டு போகலான்னு சொல்கிறாங்க. அவங்க சமைச்சதோ இல்லை வாங்கினதோ அவங்க உட்காந்து சாப்பிட்றாங்க, அது தப்பு கிடையாது. அதை எதுக்கு நீங்கள் செஞ்சீங்கன்னு கேட்க முடியாது. பாருங்க, உங்க கேள்வியிலே விடை இருக்கிறது. நல்லா பாருங்க, இப்ப வக்ஃபு வாரிய தலைவர் அங்க எதுக்கு போறாருன்னு சொன்னீங்க? இத எங்க பார்க்கணும்? இப்ப முதல்ல யார் சொல்கிறார்கள் ஆடு கோழி ஏற்றி போக விட மாட்டோம் அப்படின்ட்டு தமிழ்நாட்டு அரசாங்கம் சொல்லிச்சுதா, இந்து சமய அறநிலையத்துறை சொல்லிச்சுதா, காவல்துறை சொல்லிச்சுதா, இந்த வருவாய்த்துறை சொல்லிச்சுதா? இவங்க 4 பேர் தானே என்ஃபோர்ஸ்மெண்ட் பாடி, சட்டத்தை அமுல்படுத்துபவர்கள் 4 பேரில் யாராவது சொன்னாங்களா? ஒரு வக்ஃபு வாரியத்தின் தலைவர், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், இந்த 4 பேரில் யாரும் சொல்லலை. இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அது செயலுக்கு வரும். 4 பேர் இல்லாமல், இந்த 4 துறைகளும் இல்லாமல் யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க. இல்லை அப்படிங்கும் போது நான் முடிச்சுக்கிறேன். அப்படி இருக்கும்போது அங்கே யாரே ஆளே இல்லாத டீ கடையில் போய் காப்பி ஆத்துற மாதிரி ஆளே இல்லாத அங்கே போய் அந்த தர்காவில் போய் என்னத்தை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய இருக்குது? தற்கால போய் அந்த பரப்பி வச்சுட்டு ஏன் இப்போ அதை இது ஆய்வுக்கு போகிறவர் அதையும் அந்த சமூக வலைத்தளங்களில் போட வேண்டிய இருக்குது? இவர் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த 4 துறைகளில் கேட்டிருக்கணும். இல்லை, இந்த 4 துறை இப்படியெல்லாம் பேச்சு வருதுங்க, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இந்த 4 துறைகளுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணணும், கேள்வி கேட்கணும், முறையிடணும், போராடணும். இதில் எதுவும் வரலைன்னா நீதிமன்றத்துக்கு போடும். இதுதான் ஆய்வு பண்ணுற முறையே தவிர நான் மேலே போவேன், பரப்பி வைப்பேன், சமூக வலை
வலைத்தளத்தில் போடுவேங்கிறது ஒரு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அழகல்ல. அதுவும் நாடாளுமன்ற உறுப்பினர் எல்லாருக்கும் பொதுவானவர், சாதி மத இன வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் நாடாளுமன்றத்தில் அவர் கருத்துக்களை எடுத்து வைக்க வேண்டியவர். இவர் அப்படி அந்த பொறுப்பை மறந்து துறந்து போய் இந்த 4 பேர் துறைகள்கிட்ட கேட்டிருக்கலாம். இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த 4 துறைகள்ல அவர் காவல்துறையிட்ட பேசினார். காவல்துறையை போய் பார்த்துட்டு அந்த உயரதிகாரி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அங்க என்ன பிரச்சனைங்கிறத அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அந்த மலைக்கு போறாரு. ஸ்ட்ரைட்டா மலைக்கு போய் என்னத்தை பார்க்க போறீங்க? அங்கதான் ஆளு இல்ல, ஒண்ணும் இல்ல. அங்கதானே கொண்டு போக கூடாதுங்கறாங்க. இத்தனை வருஷம் கொண்டு போனோம், எந்த மக்கள் பிரச்சனை பண்ணல. திடீர்னு ஒரு குழு வராங்க, நீ ஆடை எடுத்துட்டு போக கூடாது, கோழி எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்றாங்க. அப்பவும் காவல்துறை இரு சமூகத்துக்கும் இரு மதத்திற்கும் இடையே பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தற்காலிகமாக ஒரு தடை விதிக்கிறாங்க. அப்போது இந்த 4 துறைகள் உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை, இல்லை தடை போடலை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு. ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் கிட்ட, நீ எடுத்துகிட்டு போகக்கூடாது, நீ எப்படி எங்கள் சாமி இருக்கிற மலைக்கு வந்து நீ இதை எடுத்துகிட்டு போவ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் காவல்துறையினர் பிரச்சனை முத்திரக்கூடாதுன்னு தடை விதிக்கிறாங்க. அதுக்காக அவர் போகிறாரு. இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியில்லை. அதாவது இந்த பிரச்சனை அந்த சமூக வலைத்தளங்களில் பரவுன பிறகுதான் இந்துக்கள் இப்படி கொண்டு போகக்கூடாது, நாங்கள் இதை இதை கொண்டு போனால் நாங்கள் தடை செய்வோம் அப்படியெல்லாம் சொன்னது. இந்த நீங்கள் எந்த ஒரு பதிவையாவது, இந்த முகநூல் பதிவையோ இதோ பதிவையோ, இவர் சாப்பிட்றது இவர் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த உணவுப் பொருட்களை எடுத்து சொல்ல மாட்டோம், நவாஸ்கனி அவர்கள் சென்றது தவறு அப்படின்ட்டு ஒரு பதிவாவது இருக்குதான்னு எடுத்துக்காமீங்க. எதுக்காக போறாரு? முதல்ல ஆடுகளை வந்து கொண்டு போய் வெளியிடக்கூடாது, கோழி எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒரு தடை வந்ததுனால தான் வகுப்பு வாரிய தலைவர் அங்கே போய் எதுக்காக திடீர் தடை, இத்தனை 100 ஆண்டு காலம் பழக்கத்தில் இருந்து ஏன் தடை போறீங்கன்னு கேட்க போறாரு. கொஞ்சம் இருக்க இத காலி ஆளே இல்லாத அந்த தர்கால போய் என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டி இருக்குது? அங்க தர்கா மூடி இருக்குது. பிரச்சனை தர்காவில் இல்ல, தர்காவில் நடைபெறும் வழிபாட்டை ஒட்டி இருக்கிறது. அங்க காலியா இருக்கிற தர்கால போய் என்ன ஆராய்ச்சி பண்ண போறீங்க? இஸ்லாமியர் போகட்டும், வழிபடட்டும், என்ன தப்பு? தப்பு இல்ல, போகட்டும். நானும் இப்பவும் போகட்டும் தான் சொல்றேன். போனவர் ஏற்கனவே இங்கே பிரச்சனை இருக்கும்போது அந்த அசைவ இந்துக்கள் அங்கே அந்த கோயிலில் மட்டும் வழிபடுறது இந்துக்களின் மனசை புண்படுத்துறதுக்கு இருக்கும்போது உங்கள் வழிபாடுபடி நீங்கள் கும்பிட்றீங்களா? சரி, கும்பிட்டுட்டு போங்க. அதை வலைத்தளத்தில் பரவாமல் பார்த்துக்கிட வேண்டியது அவருடைய ஒரு தார்மீக பொறுப்பு அவருக்கு இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா இங்கே இந்த இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காது. சரி, இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் போனார், அதுக்கு முன்னாடி போகலை. கோயிலுக்குள்ளே போகிறோம், அங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க, சாப்பிட்றோம், ஃபோட்டோ எடுத்து போடுறோம், அது பிரச்சனையாக மாட்டேங்குது. அவங்க தர்கால அவங்க இத்தனை ஆண்டு காலம் நடைமுறையில் இருந்த ஒரு விஷயத்த அங்கே உட்காந்து சாப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னால் இதுதான் அந்த ஏற்கனவே இங்கே இந்துக்கள் செயல்படுத்த முடியலைன்ட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அங்கே அன்னதானம் போடலை, பொதுமக்களுக்கு போகலை, நீங்களா கொஞ்சம் பேரை நாடாளுமன்ற உறுப்பினருங்கிற அந்த உரிமையை எடுத்துட்டு நீங்களா அங்கே போகிறீங்க, அங்கே போய் வச்சு வலைதளத்தில் போடுறீங்க. இது வந்து நீங்கள் அந்த இடத்துல 100 பேர் குழுமி இருக்கிறாங்க, அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணுறீங்க. இல்லை அங்கே ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று அங்கே இருக்குது அப்படின்னா சரி, அங்கே வெறும் தர்கா மூடி இருக்கிறது, அந்த இடத்துல உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? திருப்பரங்குன்ற மக்களே சொல்கிறாங்க, பல 100 வருஷமா இது நடைமுறையில் இருக்கும், நாங்கள் நிதி கொடுப்போம், நன்கொடை கொடுப்போம், எங்கே போனால் அவங்க கொடுப்பாங்க, அங்கே போய் ஆடு பலி கொடுத்து கோழி பலி கொடுத்து சமைச்சு போடுவாங்க, நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டு வருவோம்னு சொல்கிறாங்க. அப்போ மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில குழுக்களும் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்கிற ஏன் நடக்குதுன்னே தெரியல, தேவையில்லாம அரசியல் ஆக்குறாங்கன்னு மக்களே சொல்றாங்கல்ல. உண்மைதான், நானும் அதை தான் சொல்றேன். தேவையில்லாம அரசியல் ஆக்குறதும் இருக்குது. ஆனா இதன் பின்னணி என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம 2 விஷயத்தை பார்க்க முடியாது. இந்துக்கள் தீபம் ஏற்றனா முடியல, அடுத்தது இந்துக்கள் சிவராத்திரி கொண்டாடணும்னா முடியலை. ஆனால் யாரோ 4 இந்து ஏதோ ஒன்றில் சொல்கிறாருங்கிறதுக்காக தடை பண்ணிடுவான்ட்டு ஒருத்தரால் போக முடியுது. அதே நேரத்தில் பொறுப்பான ஆதீனம், மதுரை ஆதீனம் அவர்கள் மதுரையிலே தான் இருக்காங்க, அவரும் ஒரு பொறுப்பான, இவர் வந்து மக்களின் பிரதிநிதினா அவர் ஆண்டவரோட பிரதிநிதியாக இருக்கார், அவர் போகும்போது மட்டும் தடை வந்து விட்டது. இப்படி வரும் பொழுது அப்போ இந்துக்களுக்கு தேவையில்லாமல் இந்த பிரச்சனையினால நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போங்க, சாமி கும்பிடுங்க, வாங்க, அதில் படையல் அந்த சமூக வலைத்தளத்தில் போடாமல் சுமூகமாக இருந்துச்சுன்னா ஆராய்ச்சியோட முடிஞ்சிருக்கும். நோக்கம் வந்து போகிறது ஆராய்ச்சி பண்ணுறது, ஆளே இல்லாத இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணுறது நோக்கம் இல்லை. இதை நாங்கள் எதை வேண்டாலும் செய்வோம், இந்துக்களால் முடியாது. இதை மறைமுகமாக அந்த ஒரு செய்தி
வருதுன்னு கூட நான் சொல்லலை, வர மாதிரி இருக்கிற ஒரு புகைப்படங்களுக்கு ஒரு பொறுப்புள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அனுமதிக்கலாமாங்கிறத என்னோட கேள்வி. நீங்க கேக்குறது சரின்னு வச்சுப்போமே, நான் என்ன கேக்குறேன்னா அந்த புகைப்படம் வர்றதுக்கான காரணத்தை யார் உருவாக்குனது? அந்த இடமே வந்திருக்காது, அவங்க ஆய்வு நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க தடை விதிக்கலன்னா. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி தீபம் ஏத்துறதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்தும் மறுக்கிறது தப்பு, ஆதீனம் வர்றது அனுமதி கொடுக்கல தப்பு. இதெல்லாம் யாரை பார்த்து கேட்கணும் கேள்விங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒன்று நீதிமன்றத்திலே திரும்ப போய் மேல்முறையீடு பண்ணணும், இல்லைன்னா யார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்களோ நீங்க சொன்ன அந்த நீதித்துறை, அரசு, காவல்துறை, இந்த சமய அறநிலையத்துறைன்னு இந்த 4 துறையை போய் நாட வேண்டியது இந்துக்கள். அப்போ நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட கேள்வி கேட்க மாட்டோம், ஆனா இன்னொரு மதத்தினர் நீங்க மட்டும் போறீங்களே உங்களை நாங்க தடைப்படி நிறுத்திடுவோம்னு உங்களோட சக மக்கள் சக சகோதரரை தடை பண்றதுங்கிறது தப்பு இல்லையா? நீங்க அங்க போய் உங்களோட குரல் அங்க எழுப்பணும், அங்க போய் நீங்க கேள்வி கேட்கணும், அதை விட்டுட்டு இங்க தடுக்க கூடாதுல்ல. இவங்க ஒரு அரசாங்கம், பொதுவான ஒரு அரசாங்கம் நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றணும், நிறைவேற்றல. அப்படி இருக்கும் பொழுது தடை பண்றாங்க. அப்ப நீ என்னை மட்டும் என்னுடைய நீதிமன்ற ஆணைப்படி என்னால் மேலே போக முடியலை, ஆனால் ஆய்வுங்கிற பேரில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே போகிறாரு. அதே நேரத்தில் அதே ஆய்வுப்படி நமது ஆதீனம் மேலே போக முடியலை. அப்படிங்கிறது இயற்கையிலேயே ஒரு அமைதியாக சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய அந்த கந்தூரி விழாவுக்கு, சந்தனக்கூடு விழாவுக்கு அந்த நன்கொடை கொடுக்கக்கூடிய இந்துக்கும் தேவையில்லாமல் கோபத்தை தானே உண்டாக்குது. அப்படி அந்த கோபத்தை உண்டாக்காம இருக்க வேண்டியது தானே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அது ஒரு கடமை தான். நீங்க நாடாளுமன்ற உறுப்பினரை இப்படி சொல்றீங்க, பாஜக இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள்லாம் பச்சை பெயிண்ட் அடிச்சு அதெல்லாம் மாத்த பாக்குறாங்க. அவங்க எப்படி இஸ்லாமியர்கள் மூலம் மலைக்கு மேல எப்படி போலாம்? சிக்கந்தர் பாக்ஸா எதுக்காக முதல்ல மலைக்கு போனாரு? அது இந்துக்களுடைய மலை இல்லையா? அங்க எதுக்காக போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அயோத்தி மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இல்லைன்னு நினைக்காதீங்க, இங்க இருக்கக்கூடிய பல இடங்கள் அயோத்தி மாதிரி இருக்கு, எல்லாம் மூடி மறைக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. அப்போ வட இந்தியாவில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தோ அதெல்லாம் இங்க வந்துருமோங்கிற பயம் உங்க பேச்சு கேட்கும்போது சாதாரணமா நமக்கு வருது இல்ல வரல, வரவும் வராது. ஏன்னு கேளுங்க, இது இந்து அமைப்பினர் இந்துக்களுக்கு அது குரல் கொடுக்கும் சொல்லி கொண்டு இருக்கின்ற அந்த அமைப்பினர்கள் இதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேட பார்க்கறாங்க. அதுலயே நான் என்ன சொல்றேன், நீங்க சொன்னதுக்கே நான் சொல்றேன். இப்ப ஒரு போராட்டம் அறிவிச்சாங்க, அந்த போராட்டத்தால் ஏதாவது பயன் இருந்ததா? 144 தடை போட்டாங்க. இன்னும் அடக்குமுறை கூடி இருக்கத்தான் செய்யுது. அடக்குமுறை கூட 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 எதிர்ப்பும் கூடும். இது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கு வழியே கிடையாது. நான் இந்த அமைப்பினர் இப்படி ஒரு போராட்டமாக எடுத்து செல்றதுக்கு வழியே இல்லை, தேவையும் இல்லை. விரும்புறவங்க தர்காவை இடத்த மாத்திக்கங்கிறாரு ஹெச் ராஜா. ஏத்துக்க முடியுமா? அதான் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள், அமைப்பினர்கள் இதை ஒரு ஆதாயம் தேடும் முயற்சியாக எடுக்கிறாங்க. ஆனால் அது தவறுன்னு சொல்கிற அதே நேரத்தில் ஒரு நியாயமான ஊடகத்தார் நிச்சயமாக தேவையில்லாமல் இதை முகநூலில் போட்டு நான் சாப்பிட்டுட்டு பரப்பி விடுறதும் இந்த பிரச்சனையை தூண்டுறதுக்கு ஒன்றும் தான். இந்த மாதிரி ஒரு தூண்டி விடுவோமே, விட்டு பார்ப்போமே, அதில் ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போமேன்ட்டு அதன் ஆரம்ப புள்ளியும் அங்கே தான் இருக்குது. அது சொல்ல போய் இது இருக்குது. அப்போ 2 பக்கமுமே இந்த அமைப்பினர்கள் செய்கிறது தவறாக இருக்கிறது. மக்களுக்கு இது எந்த தவறும் இதில் ரொம்ப பெருசாக தவறு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், 2 தான். ஒன்று 700 வருஷமாக இருக்கிற தர்கா, அது இருக்கட்டும், அதை நம்ம மதிப்போம். அதில் பல ஆண்டுகளாக கந்தூரி விழா நடைபெறுகிறது. ஆச்சா, இந்த விழாவை இஸ்லாமியர்களே சொல்கிறது என்னென்னா, 50 சென்ட் இடத்துக்கு எங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது. மலை பெரிய மலை, 50 சென்ட்டுக்கு தான் அவங்க இடம் கொடுத்து கேட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த 50 சென்ட்டுக்குள்ள அவர்களுக்கு உரிமை கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் இந்துக்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த கோர்ட்டு இந்த ரெண்டையும் அரசாங்கம் எடுத்து சொல்லலாம், இல்லைன்னா நம்ம ஆதீனகர்த்தா எடுத்து செல்லலாம், யாராவது பொறுப்பானவர்கள் இதை செல்லலாம், இல்லை மக்களுக்குள்ளே ஒரு குழு போட்டு வச்சாலுமே இது தீர்வு. இது எல்லாமே சரிங்கிறேன் நான். இதை மக்கள் போராட்டமாக முன்னெடுக்கணும். இல்லைன்னா உங்களை மாதிரி அமைப்பினர் இயக்கங்கள் போராட்டத்தை முன்னெடுத்து அரசுகிட்ட, இந்து சமய அறநிலையத்துறை, காவல்துறையிட்ட மீண்டும் நீதிமன்றத்தை நாடலாம். அதை விட்டுட்டு இன்னொரு சமுதாயம் எனக்கு கிடைக்கல உனக்கும் கிடைக்கக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது, எனக்கு விளக்கறி இல்லையா நீ சாப்பிடாதன்னு சொல்றது நியாயமானதா? இல்லங்க. இப்ப நீங்க நல்லா பாருங்க, நீங்க இந்த கந்தூரி விழாவுக்கோ இந்த விழாவுக்கோ போகும்போதோ வரும்போதோ இந்த தடை வரல. இவங்க இல்ல தவறு நீங்க சொல்றது. அதாவது அப்படி நான் அதுவும் இந்த அமைப்பினர் சில பேர் சொல்லி வச்சிருக்காங்க, எப்படி இதை சிக்கந்தர் மலைன்னு மாற்றுவோம்னு இஸ்லாமியர்கள் சில பேர் சொல்றது தவறு தானே.
அதை நம்ம கட்டிக்கணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஒன்று சொல்ல அங்கே ஒன்று சொல்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ரெண்டையுமே நம்ம முதன்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. யாரும் இவர் இப்போ டிஃபன் கேரியரில் அசைவம் எடுத்துகிட்டு போகும்போது யாரும் அவரை தடை பண்ணலை. இவர் தடை பண்ணி போய் பார்த்து எடுத்து சமூக வலைதளத்தில் அதில் மறைமுகமான செய்தி என்ன? நாங்கள் நினச்சா இஸ்லாமியர் நினச்சா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கிற போர்வையில் எதை வேணாலும் இந்த இடத்துல செய்ய முடியும், உங்களால் ஏற்ற முடியாத அந்த தீபத்தை என்னுடைய இதை நான் செய்வேன் அப்படிங்கிறத எடுத்துட்டு போறாங்க. அங்க தடை விதிக்கிறாங்க. அது ஏன் திடீர் தடைங்கிறது ஆய்வு நடத்ததா? நீங்க அந்த போட்டோ மட்டும் சொல்லுங்க, நான் போட்டோவை ஏத்துக்கிறேன், அதை வந்து இதை விட்டுருங்க. ஆனா அந்த தடைங்கிறது வந்ததுக்கு பிறகுதான் அந்த வகுப்பு வாரிய தலைவரும் நானும் ஒரு அறையில உட்கார்ந்துட்டு தடைன்னு போட்டா அது செல்லுபடியாகாது. இந்த 4 துறைகள்ல ஒண்ணு போட்டா தான் செல்லுபடியாகும். போட்டாங்க. எதுக்காக போட்டாங்க? அங்க இரு மக்களுக்கு இடையே பிரச்சனை வந்துடக்கூடாது. மிகப்பெரிய அங்க ஒரு அமைப்பு வந்து எடுத்துட்டு போக கூடாதுன்னு போராட்டம் பண்றாங்க. மலையடி வட்டத்துக்கு எப்படி ஆட்டை எடுத்துட்டு போவன்னு, அதனால பிரச்சனையை தடுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடை போடுறாங்க. இப்ப அந்த அமைப்பு தான் ஏன் அப்படி பண்றாங்க? எல்லாமே இந்த படம் முகநூலுக்கு பிறகு நடந்ததை நீங்க சொல்றீங்க. தடை வந்ததுக்கு அப்புறம் தான் சார் அவன் எம்பி போறாரு. ஏன் தடை விதிச்சீங்க, எதனால இத்தனை 100 ஆண்டுகால பழக்கத்துல திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். தடைங்கிறவரு இங்கதானே தடை பண்ணணும், இங்கதானே பண்ணணும். காலியா இருக்கிற அங்க தர்கால போய் இருக்கு என்னது ஆராய்ச்சி பண்ண போற? அப்ப அந்த காவல்துறை ஒரு முடிவு எடுக்குதுன்னா அந்த இதையும் நீதிமன்றத்துக்கு தானே போகணும். இதே கேள்வியை அங்கேயும் கேட்கணும்ல. இத்தனை 100 ஆண்டு காலம் இருந்தது, எடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு நீ போக கூடாதுன்னு ஏன் திடீர்னு ஏன் அந்த அமைப்பு வந்து தடுத்து நிறுத்தினாங்க? ஏங்க தடுத்து நிறுத்தினது வந்து இங்க வந்து இத நீதிமன்ற ஆணைகள் எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை. அப்ப அந்த நீதிமன்ற ஆணையை செயல்படுத்தும் போது என்ன சொல்றாங்க? மேலே போனா பிரச்சனை வரும், மேலே போனா பிரச்சனை வருங்கிறாங்க. அப்ப இந்துக்கள் செய்யறதுக்கு மட்டும் பிரச்சனை வரும், இஸ்லாமியர்கள் செய்யறதுக்கு பிரச்சனை வரலன்ட்டு இருக்க போயிட்டாலும் நீங்க இதை சொல்றீங்க. அப்போ நீங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ளுங்கள், முறையானதை பாருங்கள், நம்ம முறையாக நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றாங்களே தவிர வேற ஒன்றும் ஒரு தவறாக ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் வந்து காவல்துறையிட்ட முறையிடுறாங்க, நாங்கள் மேலே போனால் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, வேற மற்றவர்களை ஏன் சொல்கிறீங்கன்ட்டு காவல்துறையிட்ட கேட்குறாங்க. இது ஒரு உரிமை இல்லையா? எதுக்காக 30 வருடமாக அப்படி இல்ல, யார் சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அந்த கேள்வி கேட்கல. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நீங்க அடிப்படையில் 30 வருடங்களாக எங்களை மலையேற உடல, இஸ்லாமியர் தடுக்கவில்லை, வக்ஃப் வாரியம் தடுக்கவில்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் தடுக்கவில்லை, நீங்க தானே எங்களை மேல போறதை மேல போனா பிரச்சனை வரும்னு நீங்க தானே தடுக்கிறீங்க. அப்ப எல்லாரையும் தடுக்க. இது எனக்கு சொன்ன ஒரு விதியை எல்லாருக்கும் பின்பற்றுகள் கேட்கறது தவறா? அது எப்படி தவறாகும்? எனக்கு சொல்றத எல்லாருக்கும் சொல்லுங்க, நான் ஒரு காவல்துறை பொதுவான காவல்துறையிட்ட கேட்கறேன், இது எப்படி தப்பாகும்? நான் என்ன சொல்றேன், என்ன அனுமதி என்ன கேட்கலாம், என்ன தடை விதிச்சு இவனை தடை விதின்னு கேட்கலாம். இல்ல என்ன அனுமதி கேட்கறதுக்கு தான் அவன் ஒரு காரணம் சொல்றான். என்ன அனுமதிங்க நாங்கள் சொல்லும் பொழுது இல்லைப்பா நீங்கள் போனால் பிரச்சனை வரும் அப்படி காரணம் சொல்கிறான். அப்போ நான் போனால் பிரச்சனைனா எல்லாரும் போனால் தானே பிரச்சனை, நீங்கள் அனுமதிக்காதீங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் வருது, புகைப்படங்கள் வருது, இந்த மாதிரி சிக்கந்தர் மலைன்னு பேரை மாற்றுவோன்ட்டு வருவாங்க. இது எல்லாமே இப்படி வர்றதுனால ஒன்று அனுமதிச்சா எல்லாரையும் அனுப்புங்க, இல்லைன்னா எல்லாரையும் அனுமதிக்காதீங்கன்னு கேட்கறது. நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பிரச்சனை வரும்ன்ட்டு. அப்போ தடுத்தா எல்லாரையும் தடுங்க, அனுமதிச்சா எல்லாரையும் அனுமதிக்க, இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறது ரொம்ப இயற்கையானது, ரொம்ப நியாயமானது. அதுதான் நான் சொல்றேன், என்னைய அனுமதிங்க, எனக்கு விளக்கேற்றத்துக்கு அனுமதி கொடுங்க, எங்களுடைய ஆதீனத்தை வரத்துக்கு வந்து அனுமதி கொடுங்க, இதுக்கு போராடலாம், என்ன வேணுமோ செய்யலாம், ஆனா இவங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றது. நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் 30 வருஷம் தாண்டியும் எங்களை உடுங்கன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் விடமாட்டோம், நீங்கள் போனால் பிரச்சனை வந்து ஏன் விடமாட்டேன்னு கேட்கும்போது தான் நீங்கள் போனால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் போனால் பிரச்சனை வரும்னா எல்லாம் ஒன்று விட்டா எல்லாரையும் விடுங்க. இந்த நாட்டில் எல்லாரும் சமம் தானே, எல்லாருக்கும் தானே. அவங்ககிட்ட உண்மையிலே நீதிமன்ற ஆணை இல்லை, வழக்கம் மரபு தான் அவங்க கையில் இருக்குது.
இருந்தாலும் சரி இருக்கட்டும். ஆனால் விட்டா எல்லாரையும் விடுங்க, விடாட்டி யாரையுமே விடாதீங்க. இப்படிங்கிறத 30 வருடங்கள் வருடத்தில் இதை செல்லலை, 30 வருடங்கள் பொறுமையாக இருந்துட்டு ஒரே மாதிரி இருங்கன்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறத நீங்கள் தவறுன்னு சொன்னீங்கன்னா அப்போ அதில் எந்த விதமான நியாயமும் அந்த தவறுங்கிற வார்த்தையில் இல்லைங்கிறது தான் எங்களோட. இது எல்லாத்தையும் தாண்டி அங்கே மாமிசம் தான் இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக அங்கே உருவெடுத்து நிற்கிது. எப்படி மாமிசம் சாப்பிடலாம் அப்படின்னு பல விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இந்த புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னா முருகர் பெருமானுக்கோ இல்லை கடவுள்களுக்குமே கூட மாமிசம் படைச்சதெல்லாம் இருக்கு இல்லையா? பன்னீர் திருமறை நானே சொல்கிறேன். பன்னீர் திருமறை சிவ வழிபாடு சைவ வழிபாட்டுக்கு அடிப்படை முழுமையானது முதன்மையானதுன்னு கூட சொல்ல பன்னீர் திருமுறை. அந்த பன்னீர் திருமுறையிலே என்ன சொல்லியிருக்குன்னா, முருகப்பெருமானுக்கு வெள்ளரிசி பரப்பி விரைகி மறி அறுத்து, அதாவது திணை அரிசியை வெள்ளையாக பரப்பி வச்சு செம்மறியாட்டு குட்டியை அறுத்து அந்த இரத்தத்தை போட்டு அதை பிசைஞ்சு அதை படையலாக வைக்க வேண்டும்ங்கிறது தான் சொல்லியிருக்குது, வழிபாட்டில் இருக்கிறது. இது 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 வந்து காலத்தால் மாறி இது எப்போ வரைக்கும் இருந்துச்சு? சங்ககாலம் இருக்கிற வரைக்கும், கடைத்தமிழ் சங்கம் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செயல்பாட்டில் இருந்தது தான். திருமுருகாற்றுப்பட்டை வந்து 3ஆம் தமிழ் சங்கத்தோட நூல் தான். அப்போ அது வரைக்கும் செயல்பாட்டில் இருந்துக்கிட்டு இருந்தது தான் நக்கீரர் எழுதுகிறாரு. அதுதான் நம்ம பன்னீர் திருமலையே வைக்கிறோம். ஒரு 1000 காலத்துக்கு பிறகு அந்த தோடிகள் கிடைக்கிது. ராஜராஜ சோழனில் அதை பன்னீர் திருமுறைன்னு தொகுத்தும் வைக்கிறோம். அப்போ இப்போ இது ஒரு 2000 ஆண்டு காலமாகத்தான் அந்த சைவம் வரணுங்க வந்தது. நீங்கள் எப்படி 700 வருடங்களாக இது இருக்கிற ஒரு தர்காவை நம்ம எப்படி மதிக்கிறோமோ, 2000 ஆண்டுகளாக மக்கள் மனசில் பன்னீர் திருமுறையை பற்றிய உண்மை தெரியாமல், முருக வழிபாட்டை பற்றி தெரியாமல் மாறிட்டாங்க. இப்போ இதை உடனே 2000 வருஷம் கழித்து திருத்தி இதை உடனே மாற்றி இதை செய்யுங்கிறது உடனே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. தன்னெழுச்சியாக மக்களுக்கு இது புரிந்து செயல்படக்கூடிய நேரம் வரும். அதை இந்து பரவலட்சி இயக்கம் நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். இன்னும் தெளிவாக சொல்கிறோம். பால் காவடி எடுக்கிறீங்க, பன்னீர் காவடி எடுக்கிறீங்க, மலர் காவடி, புஷ்ப காவடி எடுக்கிறீங்க. இதிலெல்லாம் என்ன வைக்கிறீங்க? பாலை வைக்கிறீங்க, பன்னீரை வைக்கிறீங்க, மலரை வைக்கிறீங்க. மலர் படத்தை வைக்கலையே, பன்னீர் படத்தை வைக்கலையே, பால் செம்போட படத்தை வைக்கலையே. ஆனால் மச்சக்காவடியில் மட்டும் மீனோட படத்தை ஏன் வைக்கிறீங்க? மீனை தானே எடுத்துகிட்டு போனோம். ஒன்று புஷ்ப காவடி, பன்னீர் காவடியில் பன்னீர் படத்தை போடுங்க, இப்போ பூ படத்தை போடுங்க. இல்லை மச்சக்காவடியில் மீனை எடுத்துகிட்டு போங்க. அதனால் வழிபாடு இல்லைங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மக்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்காங்க. ஆனால் 200 ஆண்டு காலமாக அவர்கள் மனத்தில் பதிஞ்சு விட்டதை நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து, அதுவும் வேற்று மதத்தினர்லேருந்து அழுத்தம் கொடுத்து மாறுமானா அது மாறாது. அப்போ எப்படி 700 ஆண்டு கால தர்கா இருந்ததை நம்ம போற்றுகிறோமோ, அதே மாதிரி 2000 வருடங்கள் காலத்தில் இது இருக்கிறத மக்களுக்கு மாறுவதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க வேண்டும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம். ஆனால் அதுக்காக நீ கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது, சிவராத்திரி கொண்டாடக்கூடாது என்று சொல்வது தவறு. இந்த வழிபாட்டில் இருக்கு. அதே போல தர்கா வழிபாடு என்பது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்று. அந்த குரான் படியும், குரானை முழுமையாக பின்பற்றுபவர்கள், நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை முழுமையாக பின்பற்றுபவர்கள், அரேபிய இஸ்லாமியத்தை முழுமையாக பின்பற்றுபவர்கள் தர்காவில் போய் கும்பிடுறதோ, அந்த சமாதி ஒன்று இருக்கும், அதான் சிக்கந்தர் பாதுஷாவோட சமாதோ இல்லை அது பேரில் இருக்கிறது, அது முன்னால் மண்டியிட்டு வணங்குவதோ ஹராம்னா மிகப்பெரிய குற்றம். அது அந்த குற்றத்துக்கு ஹராத்துக்கு மன்னிப்பே கிடையாது. அந்த ஹராம் பண்ணக்கூடிய இடம்தான் இஸ்லாமை பொறுத்தளவில் நபிகள் நாயகத்தின் வார்த்தையை பின்பற்றுவர்கள் அதை ஹராமாக தான் பார்ப்பார்கள். ஃபிர்கு ஷிர்க்குலாம் அவங்க பயன்படுத்துவார்கள். அப்போ அதை வச்சுட்டு நம்ம இதே இப்போ நீங்கள் இஸ்லாமே ஏற்றுக்கொள்ளக்கூடாத வழிபாடு இருக்குது, கோயிலை தூக்குன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? 2000 ஆண்டுகளாக இந்துக்களுக்கும் மனமாற்றம் தேவை. இது இஸ்லாம் சொல்கிறதுங்கிறது இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தர்கா வழிபாடுங்கிறது இந்து மதத்தின் கூறு. அவள் இப்போ தானே அந்த மத மாற்றம் ஆன புதுசில் அவன் சிலை வழிபாடு அவனுக்கு தேவையாக இருந்துச்சு, உருவ வழிபாடு தேவையாக இருந்துச்சு. ஒரு திசையை மட்டும் பார்க்கறது அவனுக்கு புதிதாக இருக்கிறது. அது இருக்கிறதுனால உருவானது தான். இந்தியாவில் தான் அதிகமாக இந்த தர்காக்கள்லாம் இந்த வழிபாடு இருக்குது, மற்ற நாடுகள்லாம் கிடையாது, பாகிஸ்தான்லேயே இருக்குது. அதனால் அது
அதையும் நம்ம உடனே அப்படி மாற்றிவிட முடியாது. ரெண்டையும் மனசில் வச்சுக்கிடுவோம். இந்துக்கள் மாறுவதற்கும் நமக்கு ஒரு நேரம் கொடுப்போம், இதை கொடுப்போம். அதனால் தர்காங்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாததுங்கிறதையும் புரிய வைப்போம். இது இது அது 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 அந்த தர்காவில் என்ன செய்யணுங்கிறத அது இஸ்லாமிய தலைவர்கள், வக்ஃபு போர்டு வாரிய தலைவர்கள் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. அதுக்குள்ள நம்ம நுழையணுங்கிறது இல்லை. இதை அதை அவங்க பார்த்துக்கிடுவோம். ஆனால் அடிப்படையில் நடந்தால் எல்லா விழாக்களும் நடக்கட்டும். அதாவது திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் அப்படியே இருக்கட்டும், அவங்கவுங்க முறைப்படி அவங்களுக்கான இடத்துல அவங்கவுங்க முறைப்படி கொண்டுட்டும் எந்த விதமான அமைப்புகளும் இதில் அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம்னு சொல்லியிருக்கீங்க. இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றிங்க. ஒன் இண்டியா ஊடகத்தாருக்கு இந்து வேத மர்மலட்சி இயக்கத்தின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இதில் ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் எடுத்து சித்தர் மூங்கிலடியார் இப்படி சொல்லிட்டாங்க, ஒன்று இந்தியா இப்படி சொல்லிருச்சுன்னு சொல்லாதீங்க. முழுமையாக போடுங்க, முழுமையாக வெளியிடுங்க. மக்கள் என்ன உணர்கிறார்களோ உணர்ந்துட்டோம், அதை பற்றி தவறல. ஆனால் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து இப்படி சாராராக இருந்தாருங்கிறத தயவுசெய்து வெளியிடாதீர்கள் என்பது அனைவருக்குமான வேண்டுகோள்.